ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி ஃபெமிரான் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெட் கலரில் இருக்க ஃபெமிரான் ஷீட் 0.8 திக்னஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம மேனுவலாக எந்த கட்டும் பண்ணாமல் இந்த டை கட்ஸ் வச்சே நம்ம வந்து இன்றைக்கி கட் பண்ணிக்க போகிறோம். ஜாஸ்மின் ஃப்ளவரோட டை கட்டிங் வாங்கும்போது அது கூட வந்து வேரியஸ் சைஸஸில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் இருக்க 2 டையை நான் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் அந்த ஃப்ளவர் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 டிஃப்ரெண்ட் சைஸஸ் எடுத்துக்கணும். ஸோ இருக்கிறதுலே பிக் சைஸும் அதுக்கு அடுத்த சைஸும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி டை கட்ஸு அண்ட் ஃபெமிரான் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் டை கட்டிங் மிஷின்ஸ், இது எல்லாமே வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அதில் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இங்கே எதுவும் ஒன்று வந்து யாரோடதும் நான் ஸ்பெசிஃபை பண்ணலை. நீங்களே வந்து அங்கே பார்த்து சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 சைஸஸ் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ அந்த 2 சைஸ்லேயும் 3 பெட்டல்ஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளவருக்கு வந்து மொத்தம் 6 பெட்டல், அதில் 3 பெரிய பெட்டல் அண்டு 3 சின்ன பெட்டல்னு நான் வந்து இங்கே கட் பண்ணிக்கிறேன் டை கட் மிஷினில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாயிண்டடாகவே பெட்டல் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக நான் வந்து அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ டை கட்டில், அதாவது இது வந்து இந்த கனகாமரம் ஸ்டைல், கனகாமரத்தில் உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்கணும், நீங்கள் அப்படியே டேரெக்டாக பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இங்கே இந்த ஜாஸ்மின் கட்டிங்கையே வந்து அந்த கனகாமரம் பெட்டலாக மாற்றிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒவ்வொரு பெட்டலையும், அதாவது மொத்தமாக இப்போ நம்ம இந்த பெரிய பெட்டல் மொத்தமாக ஒரு 3 பெட்டல்ஸையும் சேர்த்து வச்சு ஒரு வீ கட் மாதிரி அந்த பாயிண்டட் கிட்ட கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி ஒரு வீ கட் கொடுத்திங்கன்னா அந்த டிப்பில் நமக்கு இது வந்து அப்படியே அந்த கனகாமரம் ஃப்ளவராக மாறிடும். ஸோ இதே நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஜாஸ்மின் கட்டிங் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி வீ கட் மேனுவலாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது கனகாமரம் ஃப்ளவர் பண்ணணுன்றதுக்கு. நீங்கள் இதையே வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதே போல் நான் இப்போ எல்லா பெட்டலுக்கும் வந்து அந்த வீ கட் கொடுத்துருக்கேன் அந்த டிப்பில். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு பெட்டலாக எடுத்து ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 ட்விஸ்ட் கொடுக்குறேன் என்னோடய கையை வச்சு. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் கொடுத்தா அது நம்ம ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஒரு நேச்சுரல் லுக்கு, ஒரு வெயின்ஸோடு இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் எதுவும் ஹீட்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு என்னோடய கையாலே வந்து கொஞ்சம் அதாவது ஒரு மீடியம் எஃபெக்ட் கொடுத்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோன்னா ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வந்துடும் பெட்டல்ஸ் மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த ட்விஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடாது, அப்போனா வந்து பெட்டல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பஞ்சிங் ஹோல் இருக்குன்னா அதை வச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிசரால் ஒரு கட் பண்ணிக்கோங்க. எல்லா பெட்டலுக்கும் ஒரு சென்டரில் ஒரு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த போலன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் போலன்ஸ்லேயே ரெட் கலரே நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணாமல் இந்த போலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டில் வந்து 2 சைடும் போலன் இருக்க மாதிரி டிசைன் பண்ணி ஒரு பஞ்சாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வந்து பிரித்து எடுத்து நீங்கள் வந்து அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹோல்ஸ்குள்ளே அதை போடணுன்றதுக்காக நான் க்ளூ கன்னால் லைட்டாக வந்து அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மொத்தமாக க்ளூ பண்ணி விட்டு பாயிண்டடாகவும் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்மால் பெட்டலை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பெட்டலை எடுத்து அதை வந்து இந்த போலனுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் தான் அந்த 3 சின்ன பெட்டல் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் அப்படியே ஆல்டர்னேட்டாக நம்ம இதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ லைட்டாக அது எங்கேயும் விலகாமல் இருக்கிறதுக்கு 1-2 இடத்துல மட்டும் இந்த க்ளூ கன்னை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக வந்து பேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஒரு பெட்டல்னால் ஒரு சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடுன்னு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் இங்கே ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 பெட்டலை வந்து ஸ்மால் பெட்டல்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ண பிறகு அதே ப்ரொசீஜரில் பிக் பெட்டல்ஸையும் அப்படியே இப்போ ஒரு பெட்டல் வைக்கிறீங்கன்னா அதுக்கு அப்படி பெட்டல்ஸ்க்கு பிட்வீனில் வர மாதிரி அடுத்த பெட்டலை நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரே சைடாக பெட்டல்லாம் செக்ரிகேட் ஆகி ஒரு மாதிரி ஃப்ளவர் லுக் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ கன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த B7000 க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து நல்லா பேஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த த்ரெட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அக்சசரிஸ் ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் இண்டிவிஜுவலாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கிளிப்பில் அட்டாச் பண்ணி வேணுன்றதை சொன்னிங்கன்னா அது மாதிரியும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் இல்லாமல் லோட்டஸ், ஜாஸ்மின், முல்லை அப்படின்னு எல்லா ஃபோம் ஃப்ளவர்ஸும் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் அதோட இமேஜஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை இமேஜாக நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் அதே வந்து ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்க ஃபெமிரான் ஷீட்டை லீவ் ஷேப்பில் கட் பண்ணி லைட்டாக வந்து அயனில் ஒரு சூடு சென்டரில் 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒரு ஹீட் கொடுத்தா ஒரு வெயின் லுக் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து இதில் ப்ளெயினாகவே யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வெயின்ஸ்க்கு வந்து ஒரு டூத் பீக்கால் கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரிஜினல் லீஃப் மாதிரியே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த லீவ்ஸை வந்து நம்ம அந்த ஃப்ளவருக்கு பேஸ்ட் பண்ணி நம்மளோட ஹேர் அக்சசரியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ ஒரு ஃப்ளவருக்கு ஒரு 3 லீவ்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து நம்ம விருப்பம் தான். நம்ம எத்தனை லீவ்ஸ் வேணாலும் இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை சுற்றி நம்ம லீவ் இது பேஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்மளுக்கு ஹேர் அக்சசரியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கிளிப்ஸில் பேஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ வந்து நான் இன்றைக்கி 2 ஃப்ளவர்ஸ் செஞ்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ளவரை வந்து யூபின்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூபின்னை கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ப்ளையரை வச்சு வளைச்சிட்டு பீவேக்ஸ் ஷீட்டில் இன்சர்ட் பண்ணி நம்ம இந்த ஃப்ளவர் பேக் சைடில் B7000 க்ளூ யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட யூபின் வந்து ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சில்ட்ரன் ஹேர் பேண்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே 2 பீவேக்ஸ் ஷீட்டை யூஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 2 ஆக்சசரி நம்ம இந்த ஃப்ளவர் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.